நிச்சயமாக மாமல்லபுரம் அருகே ஈசிஆர் சாலையில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் மூணாவது புதிய ஆலையை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் மூணாவது புதிய ஆலை கடந்த ஆட்சியில் பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த புதிய ஆலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்க சென்னை மக்களுக்கு விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்க நிலையம் மூலமாக சுமார் 9 லட்சம் மக்கள் பயனடைய இருக்கின்றனர். இந்த சுத்திகரிப்பு நிலையம் மூலம் தென் சென்னை மக்களுக்கு குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் என்று கூறப்படுகிறது. இங்கிருந்து குறிப்பாக மடிப்பாக்கம், வேளச்சேரி, பல்லாவரம் உள்ளிட்ட சுமார் 12 இடங்களுக்கு இந்த குடிநீர் விநியோகிக்க அரசு முடிவு செய்துள்ளது. இந்த புதிய குடிநீர் ஆலையின் பணிகள் போர்க்கால அடிப்படையில் தயாராகி வரும் நிலையில் தற்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே முதல் அலகில் இருந்து சுமார் 100 மில்லியன் லிட்டர் தண்ணீரும், இரண்டாவது ஆலையில் இருந்து 150 மில்லியன் லிட்டரும் தண்ணீரும் தற்போது சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. தற்போது மூன்றாவது 400 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தயாரிக்கும் அலகு பணிகளை நடைபெற்று வருகின்ற நிலையில் தற்போது 70% கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில தற்போது விரைவில் திறப்பு விழா செய்து சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு உள்ள இந்த மக்களுக்கு தடையில்லா குடிநீர் வழங்க திட்டமிட்டுள்ள இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழக முதல்வர் ஆய்வு செய்து வருகிறார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், மனித வளத்துறை அமைச்சர் சரத் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் துறை அதிகாரிகளும் தற்போது ஆய்வு செய்து வருகின்ற காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது.